கடன் ஏற்படக்கூடிய காரணம் என்னன்னா, கர்மா தான் கடனா மாறுது. அப்ப கர்மா ஒரு ஸ்டேஜில அப்படியே மாடிஃபை ஆகி வரும்போது ஒரு கடனா மாறுது. அது பிறவிக் கடனா இருக்கலாம், பணம் சார்ந்த கடனா இருக்கலாம், அ நீத்தார் கடன் அந்த மாரி நெறைய கடன்கள் இருக்கு. அந்த கடன்கள்ல இப்போ ஜோதிட ரீதியா நம்ம இத கொண்டு போனோம்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்தில நம்மளே நம்ம லைஃப்ல நெறைய தவறுகள் பண்றோம். அப்ப அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நமக்கு கிடைக்கணும் இல்லைங்களா? இப்போ நமக்கு பணப்பிரச்சனை, கடன் வருது, பணம் சார்ந்த பிரச்சனை வருது அப்படின்னா, சுக்கிரன் அடி வாங்கணும், குரு அடி வாங்கணும். அப்ப சுக்கிரன், குருன்னா என்ன? அப்ப சுக்கிரன் அப்படின்னா சுக்கிரன் பெண், சுக்கிரன் பணம், சுக்கிரன் லைஃப்ல நம்மள சுத்தி இருக்கிறவங்க. அடுத்து குரு அப்படின்னா, குரு நல்ல செயல். அப்ப குரு நல்ல நபர்கள், குரு டீச்சர்ஸ், குரு சான்றோர்கள், குரு இறைவன். அப்ப இது சார்ந்த விஷயத்துல நாம் கலியுகத்துல இந்த கர்மா தீரவும் கடன் தீரவும் நமக்கு வழி சொல்லக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான். செவ்வாய் பகவானுக்கு அதிபதியும் முருகப்பெருமான் தான். இந்த செவ்வாய் கிரகமும் முருகப்பெருமான் தான். அப்ப இந்த கலியுக கடவுள் முருகப்பெருமானால மட்டும்தான் இந்த கர்மாவையும் கடனையும் தீர்க்க முடியும். ஒன்று, அதுலேயும் சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமான் அப்படின்னா பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் பொள்ளாச்சியிலிருந்து ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மக்கள் எல்லாத்துக்குமே கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அதிக அளவு இருக்குங்க சார். இப்போ கடன் எதனால வருதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இப்போ சம்பாத்தியம் தான் ஒரு கடனை நிர்ணயிக்குதான்னு கேட்டால் இல்லைங்க சார். ஏன்னா நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கு கடன் இல்லாமல் கூட இருக்காங்க. சம்பாத்தியம் அதிகமாக இருந்து கடன் அதிகமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ சம்பாத்தியத்தின் அடிப்படையில் கடன் அப்படிங்கிறது இல்லை. கம்மியாக சம்பாதிக்கிறவங்க கடனே வாங்காத நபர்கள் பல பேருக்கு நம்ம பார்க்க முடியுது. நிறைய சேமிப்பும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதனால ஏற்படுதுங்க சார்? கடன் ஏன் ஒரு மனிதனுக்கு இருக்கு? அதோட ஜோதிட தொடர்பு அப்படிங்கிறது என்னங்க சார்? ஓகே. இப்போ மெயின் கடன் ஏற்படக்கூடிய காரணம் என்னன்னா, கர்மா தான் கடனா மாறுது. அப்ப கர்மா ஒரு ஸ்டேஜில் அப்படியே மாடிஃபை ஆகி வரும்போது ஒரு கடனா மாறுது. அது பிறவிக் கடனா இருக்கலாம், பணம் சார்ந்த கடனா இருக்கலாம், நீத்தார் கடன் அந்த மாதிரி நிறைய கடன்கள் இருக்கு. அந்த கடன்கள்ல இப்போ ஜோதிட ரீதியா நம்ம இத கொண்டு போனோம்னா, உங்களுடைய ஜாதக கட்டத்துல குரு மற்றும் சுக்கிரனுடன் ராகு, கேது மாந்தி இணைவு அது உள்ள ஜாதகங்கள் பார்த்தா அதிகம் கடன்ல மாட்டிக்குவாங்க. 1. அடுத்து நம்ம வாழ்வியல்ல நம்ம பார்த்தோம்னா, யாருக்கு கர்மா அதிகமோ அவங்களுக்கு தான் கடனும் அதிகமா இருக்கு. ஏன் இத நான் கர்மாவோடன்னு நான் சொல்ல வரேன்னா, இப்போ சனி பகவான் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப கர்மகாரகன் சனி பகவான். அப்ப கர்மா அப்படிங்கிறது ஒரு 3 எழுத்து வார்த்தை. கால ஆரம்பிக்கிற ஒரு 3 எழுத்து வார்த்தை தான் கர்மா. இப்போ காலதேவன் சனி பகவான். அப்ப சனி பகவான் தான் கர்மாவுக்கு உண்டான கிரகம். கர்மகாரகன் சனி, காலதேவன் சனி. அப்ப காலம் 3 எழுத்து காவரிசை. கடல்ல குளிச்சா கர்மா போகும்னு சொல்றாங்க. கடல் 3 எழுத்து காவரிசை. அடுத்து காவல் தெய்வத்தை கும்பிட்டா, கருப்பசாமியை கும்பிட்டா கர்மா போகும். காவல் 3 எழுத்து காவரிசை. அடுத்து காவிரி ஆத்துல குளிச்சா கர்மா போகுன்றாங்க. காவிரி 3 எழுத்து காவரிசை. கடல்ல குளிச்சா கர்மா போகுன்றாங்க. கடல் 3 எழுத்து காவரிசை. அப்படி காக்காய்க்கு சாப்பாடு வச்சா கர்மா போகுன்றாங்க. காகம் 3 எழுத்து காவரிசை. சனி பகவானின் நிறம் கருமை. கருமை 3 எழுத்து காவரிசை. கர்மாவுக்கு அதிகம் ஆட்பட்ட ராசி கன்னி ராசி. கன்னி 3 எழுத்து காவரிசை. கடனும் 3 எழுத்து காவரிசை. அப்ப கடன் எதனால வருதுன்னா, கர்மானால தான் கடன் வருது. அப்ப அந்த கர்மா எதனால இருக்கலாம்? முன்னோர்களின் வினை பயனா இருக்கலாம், நீங்கள் செய்த வினை பயனா இருக்கலாம். அது கர்மாவா மாடிஃபை ஆகி அது கடனா உங்களுக்கு நின்றும். அப்போ இந்த கர்மா எந்த மாதிரியான கடன்னா, ஒன்று பணம் சார்ந்த கடன், இன்னொன்று நம் முன்னோர்கள் ரீதியான கடன். அப்ப அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்களா மாறும். அப்ப மெயின் கடன் அப்படின்ற காரகத்துவமே, அந்த கடன் எதனால ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு மனிதனுக்கு கர்ம பாதிப்புகள் இருந்தா அவருக்கு கடன் கண்டிப்பாக இருக்கும்.
அப்ப கர்மாவை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கடன் தீந்துரும் அப்படிங்கிறத சிம்பிளான விஷயம். இப்ப கடன் வந்து எதனால வருதுன்னா, கர்மா மூலம்னு சொல்லிட்டீங்க சார். இப்ப கர்மா அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எதனால கர்மா தொடர்ந்து வரப்போகுது? இப்ப கடந்த கால பிரச்சனைகள்னால கர்மா தொடர்பு இருக்காங்க சார்? இல்ல கர்மா எதனால ஒருத்தங்களுக்கு வந்துச்சுங்க சார்? ஓகே. அப்ப கர்மா அப்படிங்கிறது முன்னோர்கள் வழியிலயும் வரும். அப்ப முன்னோர்கள் அப்படின்னா என்னன்னா, நம்ம அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அவங்களுடைய வம்சாவளிகள்ல நெறைய கர்மாவை பலப்படுத்தும் செயல். அப்ப கர்மாவை பலப்படுத்தும் செயல்னா என்ன? துன்புறுத்துதல், விலங்குகளை துன்புறுத்துதல், பெண்களை துன்புறுத்துவது. அடுத்து வந்து முன்னோர்களுக்கு சாமி கும்பிடாம, திதி கும்பிடாம இருக்கிறது. அடுத்து வந்து பெண்களை சித்திரவதை செய்யறது, விலங்குகள கொல்றது, பாம்புகள அடிச்சு கொல்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய அவங்க பண்றாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம். அப்ப இந்த மாரி மத்தவங்கள கஷ்டப்படுத்தி அதில இன்பம் காண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நம் முன்னோர்கள் பண்ணியிருந்தா, அது அப்படியே ட்ராவல் ஆயி கர்மாவா வந்துரும். இது 1. அடுத்த 2வது நம்மளே நம்ம லைஃப்ல நெறைய தவறுகள் பண்றோம். அப்ப அந்த தவறுக்கு உண்டான தண்டனை நமக்கு கிடைக்கணும் இல்லைங்களா? இப்போ நமக்கு பணப்பிரச்சனை, கடன் வருது, பணம் சார்ந்த பிரச்சனை வருது அப்படின்னா, சுக்கிரன் அடி வாங்கணும். குரு அடி வாங்கணும். அப்ப சுக்கிரன், குருன்னா என்ன? அப்ப சுக்கிரன் அப்படின்னா சுக்கிரன் பெண், சுக்கிரன் பணம், சுக்கிரன் வந்து லைஃப்ல வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்க. அடுத்து குரு அப்படின்னா, குரு வந்து நல்ல செயல். அப்ப குரு வந்து நல்ல நபர்கள், குரு வந்து டீச்சர்ஸ், குரு வந்து சான்றோர்கள், குரு வந்து இறைவன். அப்ப இது சார்ந்த விஷயத்துல நாம் தவறுகள் செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணிரும்? நம்மளே தவறு பண்ணோம் அப்படின்னா, இந்த விஷயமெல்லாம் இந்த சுக்கிரன், குரு சார்ந்த விஷயத்துல நாம் தவறுகள் செஞ்சோம் அப்படின்னா, அது கர்மாவா மாறி கடனா வந்து நின்றும். ஏன்னா குரு அருளும், சுக்கிரன் அருளும் இல்ல அப்படின்னா, நமக்கு பணக்கடன் வந்துரும். அப்ப இதுதான். அப்ப நம்ம முன்னோர்கள்னாலயும் வரலாம். நாம் செய்த செயல்கள்னாலயும் நமக்கு வந்து கடன் ஏற்படலாம். இப்ப இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள்ல நமக்கு வந்துருதுங்க சார். இப்ப இந்த கர்மாவ கழிக்கணும் அப்படின்னா, எந்த சிறந்த முறையா இருக்குங்க சார்? அதுக்கான பரிகாரம், கோயில் வழிபாடு இது ஏதேனும் இருக்காங்க சார்? ஓகே. இப்ப வந்து கடனுக்கு வந்து எல்லாரும் பெருசா கேள்விப்படுறீங்க. செவ்வாய்க்கிழமை தான் வந்து கடன் அடைக்கிறதுக்கு நல்ல நாள். செவ்வாய் பகவான் தான் வந்து கடனுக்கு காரகிரகம் அப்படின்லாம் பார்க்குறோம். கலியுகத்துல இந்த கர்மா தீரவும், கடன் தீரவும் நமக்கு வழி சொல்லக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான். செவ்வாய் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியும் முருகப்பெருமான் தான். இந்த செவ்வாய் கிரகமும் முருகப்பெருமான் தான். அப்ப இந்த கலியுக கடவுள் முருகப்பெருமானால மட்டும் தான் இந்த கர்மாவையும், கடனையும் தீர்க்க முடியும். 1. அதுலயும் சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமான் அப்படின்னா, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். ஏன் அப்படின்னா, திருச்செந்தூர் கடற்கரை ஸ்தலம். நான் கடல் வந்து கர்மா தீர ஒரு விஷயம்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்ப அந்த கடற்கரை ஸ்தலத்துல முருகப்பெருமான் இருக்கிறாரு 1. அடுத்து 2வது நவக்கிரகம் இல்லாத முருகன் கோயில் திருச்செந்தூர். அப்ப நவக்கிரகம் ஏன்னா, கிரக பாதிப்புகள் நவக்கிரகமும் நமக்கு சப்போர்ட் பண்ணலனா நம்ம கடன்ல மாட்டிக்குவோம். அப்ப நவக்கிரகத்துக்கு அங்க வேலையே இல்ல. திருச்செந்தூர் கோயில்ல. நவக்கிரகம் இல்லாத முருகர் கோயில். அடுத்து 2வது குரு வழிபட்ட ஸ்தலமும் திருச்செந்தூர். நமக்கு குரு அருள் இருந்தா தானே நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போ முடியும். அப்ப அந்த குரு அருளும் குரு பகவானே சென்று அந்த திருச்செந்தூர் ஆண்டவரை வழிபட்டதால் அது குரு வழிபட்ட ஸ்தலம் திருச்செந்தூர். அப்ப அங்கேயும் வந்து நமக்கு குரு அருள் கிடைக்கும். அப்ப அதனால இந்த ஸ்தலத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அங்க நம்ம என்ன விஷயம் பண்ணோம்னா, இப்போ நலிந்தோருக்கு நாளும் இல்லை, கோலும் இல்லைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப நலிந்தோர் அப்படின்னா யாரு? எதுக்குமே வழி இல்லாத, முடியாதவங்களுக்கு நாளும் இல்ல, கோலும் இல்ல. இப்போ பிச்சைக்காரன் இருக்கான், ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கான். இப்ப நமக்கும் வந்து நவக்கிரகங்கள் இருக்கு. அவங்களுக்கும் நவக்கிரகங்கள் இருக்கு. ஆனா, இந்த பிச்சைக்காரர்களை வந்து நவக்கிரகம் பாதிக்குதா? அவங்களுக்கு லைஃப்ல வந்து ஏதாவது பிரச்சனைகள் குடுக்குதா? அப்படின்னா இல்ல. அவங்களோட லைஃப் டெய்லி நார்மலா போயிட்டு இருக்கு பிச்சை எடுக்கிறவன். அப்ப அவனுக்கும் நவக்கிரகம் இருக்கும்ல. அவனுக்கு பாதிப்பு குடுக்கணும்ல. அவனுக்கு நோய் வருதா? அவனுக்கு கடன் பிரச்சனை வருதா? அவனுக்கு வீடு இல்லையா? இந்த மாரி பிரச்சனைகள் அவங்களுக்கு எதுவுமே இல்லையே! லைஃப் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குல்ல. ஏன் அப்டின்னா, அவர்கள் நலிந்தோர்கள். அப்ப நம்மளும் நலிந்தோரா மாறணும் அப்டின்னா, கோள் நம்மளை பாதிக்காது. அப்ப இந்த நவக்கிரகத்தின் தாக்கம் நமக்கு குறையணும். நவக்கிரகங்களும் நம்மள இது ஒண்ணும் பண்ணக்கூடாது. இப்ப எனக்கு சனி திசை நடக்குது, ராகு திசை நடக்குது. அந்த ராகுவும், சனியும் நம்மளை பிரச்சனை பண்ணக்கூடாது அப்டின்னா என்ன? நம் நலிந்தோராக மாற வேண்டும். அப்போ இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தில், இந்த நவக்கிரகம் இல்லாத இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்துல, நாம் மடிப்பிச்சை எடுக்க வேண்டும். அதுதான் ஒரு சூப்பரான பரிகாரம். இப்போ இந்த திருச்செந்தூர்ல, இப்போ ரீசென்ட்டா பார்த்தா சனி பகவான திருச்செந்தூர்ல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சனி பகவான் தானே கர்மாத்துக்கு உண்டான காரக கிரகமே. அதையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்ப இன்னும் சிறப்பான ஸ்தலம் தான் திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூர்ல நீங்க எந்த நாள் வேணா போயி, அந்த ஊர்ல, அந்த திருச்செந்தூர் கோயில்லயே அப்படின்ட்டு அவசியம் இல்ல. அந்த மாவட்டத்துக்குள்ள, அந்த ஏரியாவுக்குள்ள நீங்க மடிப்பிச்சை ஏந்தி
நீங்கள் வந்து காசையோ பொருளையோ நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ அன்றைய நாள் ஏதோ ஒரு நாள் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு நாளில் நீங்கள் மடிப்பிச்சு ஏந்தி நீங்கள் வந்து ஒரு செல்வம் ஒரு காசு கிடைக்கும். இவ்வளோன்ட்டு இல்லை, எவ்வளோ கிடைக்குதோ அந்த காசை எடுத்துக்கோங்க. இந்த காசை வச்சு தான் நம்ம வந்து நம்ம கடனை அடைக்க போகிறோம். அதுக்கு உண்டான பரிகாரமே இந்த காசு தான். இப்போ இந்த காசை என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த காசோ பொருளோ எது கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்துட்டு அதில் இருக்கிற சில்லறைகள் ரூபாய் நோட்டுக்களை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு ஜாடி, அது வந்து மண்பானை வாங்கி அந்த மண்பானையில் கல்லுப்பு போட்டு வச்சுக்கோங்க. அந்த கல்லுப்புக்குள்ள ஒரு கண்ணாடி பவுலை வச்சு அதுக்குள்ள இந்த நீங்கள் ஸ்தலத்திலேருந்து கொண்டு வந்த இந்த மடிப்பிச்சு ஏற்றின காசை வந்து அந்த கண்ணாடி பவுலுக்குள்ளே போட்டு, அந்த கண்ணாடி பவுலுக்கு ஒரு கண்ணாடி மூடியும் இருக்கணும். அப்போ ஒரு க்ளோஸ்டு கிளாஸ் கண்டெய்னராக எடுத்துக்கிட்டால் இன்னும் சிறப்பு. அப்போ இந்த மண்பானைக்குள்ள கல்லுப்பை நிரப்பி அதுக்குள்ள இந்த கிளாஸ் பவுலை வச்சு அந்த கிளாஸ் பவுலுக்குள்ளே இந்த காசையெல்லாம் போட்டு அதையும் இந்த கல்லுப்புனால மூடிடுங்க. அந்த கிளாஸ் பவுல் வந்து வெளியில் தெரியக்கூடாது. இதை வந்து பண்ணுங்க. ஏதோ ஒரு நாளில் ஆரம்பிச்சுக்கலாம், ஏதோ ஒரு நாளில் கூட இதை பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து இந்த காசை எடுத்து 7 நாள் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணணும். அப்போ திங்கள் செவ்வாய் புதன்லேருந்து ஞாயிறு வரைக்கும் எந்த நாள் வேணால் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். இந்த நாளில் என்ன பண்ணணுன்னா, அந்த ஸ்தலத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த காசுலேருந்து எடுத்து மஞ்சள் வாழைப்பழம் மற்றும் வெல்லம் இல்லைன்னா கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரை இது வந்து நீங்கள் வாங்கணும். வாங்கி பசுமாட்டுக்கு தரணும். 7 நாள் பசுமாட்டுக்கு நீங்கள் தரணும். அதுதான் பரிகாரமே. அப்போது நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து நீங்கள் காசு பிச்சை எடுத்து கொண்டு வந்திருப்பீங்க. காசு சுமார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 200 நமக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 200 சில்லற காசு ரூபா நோட்டு அதில் இருக்குது. அதிலிருந்து இப்போ திங்கக்கிழமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, திங்கக்கிழமை அதில் இருக்கிற காசை, அந்த உப்புல இருந்து இருக்கக்கூடிய காசை எடுத்து மஞ்சள் வாழைப்பழம் மற்றும் நாட்டு சக்கரை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி அந்த வாழைப்பழத்தில் அந்த நாட்டு சர்க்கரையை போட்டு பிசைஞ்சு அந்த உருண்டையை திங்கட்கிழமை நாளில் ஒரு வெள்ளை நிற பசுவுக்கு நீங்கள் இதை வந்து தானமாக கொடுக்கணும். அந்த பசு வந்து இதை சாப்பிடணும். இது ஒரு திங்கட்கிழமை நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை நாளில் ஒரு டார்க் கலர் பசு, ஒரு டார்க் ப்ரௌன் இல்லைன்னா ஒரு கருப்பு கலர் பசுமாட்டுக்கு இதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த காசை எடுத்து மஞ்சள் வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையும் வாங்கி அதை பிசைஞ்சு டார்க் கலர் பிளாக் கலர் பசுவுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் தரணும். மொத்தமாக நீங்கள் வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையும் வாங்கி வச்சு டெய்லியும் கொடுத்தாலும் ஓகே, டெய்லி நீங்கள் எடுத்து வாங்கிட்டாலும் ஓகே. அடுத்து புதன்கிழமை நாளில் கன்றுக்குட்டிக்கு, அது ஆண் கன்றாக இருந்தாலும் சரி பெண் கன்றாக இருந்தாலும் சரி, கன்றுக்குட்டிக்கு இதே மாதிரி இந்த மஞ்சள் வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையும் கலந்த அந்த இதை வந்து கொடுக்கலாம். அடுத்து வியாழக்கிழமை அப்படின்னா லைட் ப்ரௌன் கலர் பசு, ஒரு ஆரஞ்சு கலர் பசு, அந்த மாதிரி பசுவுக்கு நீங்கள் வியாழக்கிழமை நாள் தரணும். வெள்ளிக்கிழமை நீங்கள் இதே மாதிரி வெண்ணிற பசு, சனிக்கிழமை டார்க் கலர் இல்லைன்னா பிளாக் கலர் பசு, ஞாயிற்றுக்கிழமை திரும்ப லைட் ப்ரௌன் கலர் பசு. அப்போ இந்த மாதிரி அப்போ மொத்தம் 7 நாள் ஆயிடுச்சு. அப்போ 7 நாளில் 3 நிற பசு, அடுத்து புதன்கிழமை மட்டும் கன்றுக்குட்டிக்கு நீங்கள் இந்த மாதிரி தரணும். அப்போ வெள்ளை கலர் பசு என்னன்னைக்கு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஒயிட் கலர் பசுமாடு. அடுத்து டார்க் கலர் இல்லைன்னா பிளாக் கலர் பசு வந்து சனி மற்றும் செவ்வாய்க்கிழமை. அடுத்து ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் பார்த்தா லைட் ப்ரௌன் கலர் பசுவுக்கு வந்து நீங்கள் இதை தரணும். இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மீதம் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா காசு, அந்த காசை நீங்கள் இது ஒரு வாரம் இது கழிஞ்சிரும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு நாளில் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் கடன் கொடுக்க முடியாமல் திணறீங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு இந்த மீதமுள்ள காசில் ஒரு பகுதியை நீங்கள் கடன் அடைக்கிறீங்கன்னா, ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அந்த 1000த்தில் ஒரு 50 ரூபாயாவது மீதம் இல்லை உள்ள இந்த காசை, அந்த உப்பு ஜாடிக்குள்ளே மீதி இருக்கும் இல்லைங்களா அந்த காசை வந்து நீங்கள் அந்த கடன் யாருக்கு அடைப்பீங்களோ அவங்களுக்கு ஒரு போர்ஷனை இது யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பண்ணீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் கடன் முழுவதும் அடைபடும். இதுதான் வந்து கடன் தீர ஒரு வாழ்வியல் அற்புதமான இந்த பரிகாரம். இது ஒன்று. ஆண்களாக இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு சிறப்பு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஒரு செவ்வாய்க்கிழமை நாள் பச்சை நிற ஆடை உடுத்தி, அப்போ பச்சை கலர் சட்டை பச்சை கலர் வேட்டி அணிஞ்சு
முருகர் கோயில்ல ஏதோ ஒரு முருகர் கோயில்ல அங்க பிரதட்சணம் நீங்க பண்ணிட்டு வாங்க. அப்ப கோயில சுத்தி அங்க பிரதட்சணம் பண்ணும்போது, இன்னும் ரொம்ப இந்த முருகப்பெருமான் அருள் கிடைச்சு, சீக்கிரம் இந்த கடன் அடைக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆண்களா இருந்தா மட்டும் இந்த அங்க பிரதட்சணம் பண்ணுங்க. பெண்களா இருந்தா அது பண்ண தேவையில்ல. இந்த பரிகாரம் மட்டும் பண்ணா போதும். அப்ப இத நீங்க பண்ணும்போது, இப்ப நீங்க வந்து ஒரு 10 பேத்துக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்கன்னா, அந்த 10 பேத்துக்கு குடுக்கறதுல ஒரு ஒரு போர்ஷன் வந்து இந்த காசுல யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து என்ட்ட சில்லறையா இருக்கு. அப்ப ரூ. 100க்குமே ரூ. 1 ரூ. 5 காசா இருக்குன்னா, அது ரூபாயா நோட்டா மாத்திக்கலாம். அது தப்பில்ல. அந்த ரூபாயா நோட்டா மாத்தி, அத கூட அந்த கடன் நம்ம யாருக்கு குடுப்போமோ, அவங்களுக்கு குடுக்கும்போது, இந்த கடன் வந்து முழுவதும் ரொம்ப சீக்கிரம் அடைபடுறத நம்ம கண்கூட நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த கடன் அடைபட்டதுக்கு அப்புறமா திரும்ப மீண்டும் முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூர் போய் அவருக்கு நன்றி செலுத்திட்டு வரணும். அதுவும் நீங்க பண்ண வேண்டியது முருகப்பெருமான நல்லா வேண்டிக்கோங்க. இந்த விஷயத்த இந்த பரிகாரத்த நீங்க பண்ணி முடியுங்க. நீங்க கண்கூட கடன் அடைக்கிறத நீங்க பார்க்கலாம். கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி கடன் வருது? எதனால அந்த கடன் வந்துச்சு? கர்மானா என்ன? அனைத்து விஷயங்களும் நம்ம பார்த்தோம் சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.